Hey foodies, welcome to liveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருக்கக்கூடிய ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி தான். மற்ற சிக்கன் தம் பிரியாணிக்கும் இந்த ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி ரெசிபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த ஹைதராபாதி குசைனில் செய்யக்கூடிய இந்த பிரியாணி ரெசிப்பியில் அதிகமான ஸ்பைசஸும் அதிகமான மீட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதிகமான சேஃப்ரானும் இதில் கலந்துருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பிரியாணிஸில் குட்டி குட்டியான பீசஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பட் இந்த ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பிரியாணியை செய்வாங்க. ஸோ வாங்க இந்த சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போது ஒரு பவுலில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg ஆஃப் சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸை ஆட் பண்ணி அதில் ஒரு 1/2 லெமனை இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது லெமனை ஸ்க்வீஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் அண்ட் ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஷாய் பிரியாணி மசாலா பவுடர், ஸ்டோர் பாட் பவுடரை வச்சு தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இதில் 4 to 5 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நறுக்கின கொத்தமல்லியையும் நறுக்கின புதினா இலையிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 2 to 3 பிக் சைஸ் ஆனியனை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட் ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் ஒரு தடவை லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இந்த சிக்கனை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா 2 to 3 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை இதுலேயே ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கீ அதையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போது இந்த சிக்கனை 1 hour மினிமம் ரெஸ்ட் பண்ணி வைக்கணும். இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஓவர் நைட் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதனால் மினிமம் 1 hour ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது சிக்கன் நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கீ அண்ட் 3 to 4 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை இதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாஸையும் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துக்கு. அப்பப்போ மூடி போட்டு குக் பண்ணிகிட்டே இருங்க. இதில் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி அண்ட் புதினா லைட்டாக தூவிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா இந்த சிக்கன்லாம் நல்லா வெந்துடும். அப்பப்போ மூடி போட்டு குக் பண்ணிங்கனாலும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பட் சிக்கனோட பீசஸ்லாம் பிஞ்சு வந்துடாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக திருப்பி விட தேவையில்ல. இப்போ இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்மளோட சிக்கன் நல்லா ரெடியாகி வெந்திருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாஸ்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 80 to 90% குக் ஆகி மசாலாலாம் நல்லா கோட் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்திங்களா, முன்னாடிக்கும் இப்போக்கும் நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஸ்டேஜில் சிக்கனை இறக்கி வச்சுருங்க.
இப்போது நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பே லீஃப், அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறமா 2-3 பீஸ் பட்டை, 3 to 4 பீஸ் கிராம்பு, கொஞ்சமாக நசுக்குன ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஷாய் ஜீரா இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட பிரியாணிக்கு. உங்கள்கிட்ட ஷாய் ஜீரா இல்லை அப்படின்னா விட்டுறலாம், நோ ப்ராப்ளம். இப்போது இந்த ஸ்பைசஸோடையே தண்ணி நல்லா கொதி வரணும், அதனால் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். தண்ணி நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா இதில் நம்ம 15 to 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சு வாஷ் பண்ண ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கனுக்கு கரெக்டாக 1/2 kg ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போது இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸும் 90% to 95% குக் ஆகியிருக்கணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ரைஸை எடுத்து நீங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தம் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆனில் வைக்கல, நான் தம் போட போகிற அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கீழே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. இப்போது நல்லா கீ அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா ரைஸு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் எப்போவுமே ரைஸ் ஆட் பண்ணணும், அதனால் இப்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் குக் பண்ணும்போதே ரைஸுக்கு தேவையான சால்ட் போட்டு தான் நான் குக் பண்ணேன், அதை முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்களும் ரைஸில் சால்ட் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு லேயரை போட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் கிரேவி, அதில் இருக்கிற சிக்கன் பீசஸையும் கொஞ்சமாக அந்த சிக்கன் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா அங்கங்கே ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் மசாலாவை. இப்போது இதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பிரியாணிக்குமே இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட் ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நறுக்குன கொத்தமல்லி புதினாவையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கேவரா வாட்டரை ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் சாஃப்ரன் கலந்த பாலில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பாலை கொஞ்சமாக சைட்ஸில் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு லேயருக்கு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கேவரா வாட்டர் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட கேவரா வாட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் சாஃப்ரன் மில்கை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இல்லை சாஃப்ரானும் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம் அட்டால், நீங்கள் அந்த ஸ்டெப்பை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரைஸ் மேலேயும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிக்கனையும் அதோட கிரேவியையும் அங்கங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு இருக்கிற ஃப்ரைட் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த சாஃப்ரன் கலந்த கேவரா வாட்டர் கலந்த மில்க்கு, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதை தம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு சில்வர் ஃபாயிலில் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட லிட்டை மேலே வச்சுருங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட சில்வர் ஃபாயில் இல்லை அப்படின்னா டைட்டான காட்டன் கிளாத் அந்த மாதிரி, இல்லைனா ஏர் போகாத அளவுக்கு இருக்கிற லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியை வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதிலிருந்து ஏரே வெளியில் ரிலீஸ் ஆகக்கூடாது. இப்போது ஸ்டவ்வில் ஒரு தவாவை வச்சுருங்க. அந்த தவா மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒரு லோ ஃப்ளேம்லேயே 15 மினிட்ஸ் இதை குக் பண்ணுங்கள். இப்போது 15 மினிட்ஸுக்கு அப்புறமா இந்த பிரியாணியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி சும்மா சூப்பராக டர்ன் அவுட் ஆகிருக்கு. ரைஸ்லாம் அப்படியே ஃபுல்லாக
நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அங்கங்கே ஆரஞ்ச் அண்டு ஒயிட் ரைஸ் மிக்ஸ் ஆகி இல்லை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருந்தது. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிங்க ஒரு ஆனியன் ரைத்தாவோடையோ இல்லை குக்கும்பர் ரைத்தாவோடையோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.